வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் கோட் லைஃப் 87. நான் உங்கள் ஷாஜகான். இன்னைக்கு அதிகாலையிலேயே நம்ம பண்ண வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இளையான்குடியில ஒரு 4 கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண வந்திருக்கோம். மோட்டார்ல தண்ணி ரொம்ப ஸ்லோவா வருதுன்னு சொன்னாங்க. வாங்க அங்க என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். முதல்ல பேனல் போர்டை செக் பண்ணி பார்த்தோம். பேனல் போர்டுல ஆர்ம்ஸ் 5ல ஓடுது. இப்படி 5ல ஓடினாலே ஒண்ணு ஓஸ் தெரிச்சிருக்கலாம், இல்லாட்டி பம்புல தேய்மானம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இந்த இடம் ரொம்ப குறுகலா இருக்கிறதால மோட்டாரை தூக்குறது கொஞ்சம் சிரமமான வேலைதான். அதனால ஒரு ஆளை மொட்டை மாடிக்கு அனுப்பி கீழே நாங்க 3 பேரா சேர்ந்து இப்போ மோட்டாரை தூக்க ஆரம்பிச்சிருக்கோம். மோட்டாரை தூக்கிய பிறகு இந்த இஷ்யூ ஒரு வழியா மோட்டாரை தூக்கி வெளியே எடுத்தாச்சு நண்பர்களே. பம்பு போயிருச்சு, சவுண்டே இல்லை, சும்மா இது மட்டும் ஓடுது, வெறும் மோட்டர் சுத்துங்களா நண்பர்களே. இது ஒரு சிஆர்ஐ மோட்டார். இதுல என்ன பிரச்சனைனா மோட்டாரோட ஷாஃப்ட் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. இதனால பம்புலையும் தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. இதை சரி பண்ணி தர ஒரு வாரம் ஆகும்னு சொன்னோம். ஆனா வீட்டு ஓனர் உடனே தண்ணி வேணும்னு கேட்டார். இவர் வந்து வேலைக்கு வச்சுக்கிறது நம்ம வயர் ஜாயின் போடுறதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷலாக வேலைக்கு வச்சுருக்கிறோம். மோட்டர் ஓட்டி பாருங்க. இப்போ நம்ம மோட்டர் செக் பண்ண போகிறோம். புது மோட்டர் வாங்கி வந்துருக்குறோம். ஆசீர்வாத் கம்பெனிலேருந்து வாங்கி வந்து நம்ம எல்லாம் வயர் எல்லாம் ஜாயின் போட்டு இப்போ ஃபைனலாக மோட்டர் ஓட்டி வைப்போம். இப்போ அடிக்கிற காற்று, அந்த காற்று அது பம்பு. அதனால கஸ்டமரோட விருப்பப்படி இப்போ நாம புதுசா ஆசீர்வாத் மோட்டார் வாங்கி ஃபிட்டிங் பண்ணி இறக்கிட்டோம். இப்போ தண்ணி எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்க. முன்னாடி ஸ்லோவா வந்த தண்ணி இப்போ நல்லாவே வருது. இப்போ ஆர்ம்ஸ் பாத்தீங்கன்னா 8 ஓடுது. வேலை அவசரத்துல அதை வீடியோ எடுக்க முடியல. ஆனா தண்ணி வர்ற அளவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேலை கச்சிதம்னு. இன்னைக்கு இந்த போர் வேலையை சிறப்பா முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.